என்னங்க என்னங்க இது வேஷ்டி சட்டைங்க? அடி பூடி எவன் போட்டுக்கிறான்? நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. பேண்ட்டு ஷர்ட்டு தான். எப்படா ஃபங்க்ஷன் முடியுதுன்னு காத்துட்டு இருந்தேன், அவுத்து போட்டேன். நீங்கள் அந்த வேஷ்டி சட்டையில் எவ்வளோ அழகாக இருந்தீங்க தெரியுமா? எனக்கு தான் இந்த பொடவாலை கட்டிக்கின்னு கசகசான்னு இருக்குது. நான் என்ன அவுத்த போட்டேன்? கட்டிக்கின்னு தானே இருக்கேன். போய் சொல்லாத. மாமனுக்கு பிடிக்கும் தானே பொடவியில் அப்படியே இருக்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மாமன் சும்மா சொல்லக்கூடாது. இந்த பொடவியில் சூப்பராக இருக்கடி. நிஜமாவா? அப்படியே அந்த வானத்திலிருந்து தேவதை கீழே வந்த மாதிரி இருக்கு. என்னங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு வளகாப்புனா ரொம்ப பிடிக்குங்க. எப்படியோ செஞ்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ அஞ்சலி, எல்லாரும் பார்க்குறாங்கம்மா, என்ன இப்படி கட்டிப்பிடிச்சுன்னு இருக்கிற? சரி விடுங்க, அப்போ நான் போகிறேன். சச்சா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே பாரு அஞ்சலி, இந்த வளகாப்பு சொன்னதே அம்மா தானே. நீ தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தா அம்மாவுக்கு சொல், சரியா? சரிங்க, நான் கண்டிப்பாக சொல்வேன். நீங்கள் சொல்கிறதும் உண்மைதாங்க. அத்தை தான் முதல் தடவையாக என்னோடய வளகா பற்றிய பேசினாங்க. அவங்க இனிமேல் எனக்கு அத்தை இல்லைங்க, எனக்கு ஒரு அம்மா மாதிரி. அவங்கள நான் நல்லபடியாக வச்சு நல்லா பார்த்துப்பேங்க. அடடா, ஏன் கண்ணே பட்டுடும் போல் இருக்கு. கார்த்தி அம்மா வாங்கம்மா, எப்போ வந்தீங்க? அஞ்சலி, நீ இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தலாம், நான் கேட்டுட்டு தாம்மா இருந்தேன். என் பசங்க கூட இப்படிலாம் சொல்லுந்தே இல்லைம்மா. நீ இந்த வார்த்தையை சொல்லிட்டல்ல, நீ அம்மாவாக நினைக்கிறல்ல, இனிமே நான் உனக்கு அம்மாவாக இருப்பேம்மா, சரியா? சரிங்கத்தை, இனிமேல் நீ அழுவே கூடாது என்ன? சரிங்கத்தை. ஐயோ, அப்போ ஏன் பாடு? ஓ பாடு அவ்வளோதான். சிரிக்கிறீங்களா? குடும்பமே சிரிக்கிறீங்களா? நல்லா சிரிங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் எல்லாம் சிரிப்பீங்க. நாளைக்குலேருந்து இந்த சிரிப்பு சத்தமே நான் வீட்டில் இல்லாத மாதிரி செய்கிறேன். பாத்தியாடி எப்படி சிரிக்கிறாங்க? இதுலேயும் உன் மாமியாரை பார்த்தியா? ஒரே நாளில் அந்த நகையை பார்த்த உடனே இப்படி குடும்பம் சேஞ்ச் ஆவாங்க. உன் மாமியார் மாதிரி ஒரு ஈனப்பெருவி நான் பார்த்ததே இல்லடி த்ரிஷா. விடுமா, நல்லா சிரிக்கிட்டோம். எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளைக்குலேருந்து அவள் கண்ணில் வெறும் கண்ணீர் தான் பார்ப்பேன். எனக்கு இந்த அஞ்சலி சிரிக்கிறது கூட கஷ்டமாக இல்லைம்மா. இந்த மாமியார் சிரிக்கிறது பார்த்தாலே எனக்கு இப்படி என்னை பேசிட்டு என்னை எச்சல் எடுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவ எப்படிமா இப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? அதானே. இங்கே பார்த்துருஷா, இதுக்கெல்லாம் இன்றைக்கி எதனா பிளான் போட்டு நாளைக்கு எதனா செஞ்சுடு. ஃபஸ்ட்டு உன் மாமியார் நீ சொல்கிற மாதிரி கேட்கணும், அப்படி செய்தி. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக செய்கிறேன். அவள் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குதுடி. அவள் எப்படி உன்னை சொல்லலாம் எச்சையில் எடுறினிட்டு? நீ இந்த வீட்டு மூத்த மருமகடி திரிஷா. அவளை விட்டுடாதடி, விட்டுடாத. எதனா ஒன்று பண்ணு. கண்டிப்பாக செய்கிறேம்மா. நான் உன் பொண்ணு தெரியும்ல. எப்படியோ நாளைக்கு டூருக்கு போகிறீங்களா எப்படி? இல்லைம்மா, 7ஆம் மாதம் நடக்குது இல்லை, இந்த டைமில் எங்கே ஜர்னி பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் அத்தை, நான் உங்கள் கூடயே இருக்க போகிறேன் அத்தை. கண்டிப்பாக அஞ்சலி, நீ கூட இருக்கணும். உனக்கு பிடிச்சிருந்தெல்லாம் நான் ஆக்கி போடணும். இனிமே என் டியூட்டி ஃபுல்லாக உன்னை பார்த்துக்கிறது மட்டும்தாம்மா அஞ்சலி, சரியா? சரிங்க அத்தை. பாத்தியாடி, டூருக்கு போகிறீங்களான்னு கேட்குறா. ஒரு நாள் உன்னை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாளா? காசு அப்படி ஆட்டுதடி உன் மாமியார் கட்சியே. அம்மா நீ சொல்லுமா, என்ன பண்ணலாம் இவ்வளோ? இங்கே பாரு த்ரிஷா, இதெல்லாம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். இங்கே பாரு, நான் வீட்டுக்கு போய் என்னன்னு யோசிச்சுட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு செய், சரியா? சரிம்மா.